எலெக்ஷனுக்கு முன்னாடி குலைச்சிங்க, நிறைய பணம் வாங்கி குலைச்சிட்டிங்க. ரெண்டாவது ஓட்டெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. இது பாருங்க, இன்னும் கூட என் நகத்தில் அப்படியே இருக்கு, பார்த்துங்க. இன்னும் அழியல. ஓட்டு போட்டும் முடிச்சாச்சு. இப்போ 4ஆம் தேதி வரைக்கும் உங்களால் பொறுக்க முடியல. ஒருத்தன் என்னான்றான் டிவிக்கே தான் முன்னணியில் இருக்குதுன்றான், இன்னொருத்தன் என்னான்றான்னா தீய சக்தி தான் முன்னாடி இருக்குதுன்றான். ஏன்டா டிவிக்கு ஒண்டி தான் உங்கள் கண்ணுங்களில் அப்படியே நிற்குதா? ஏன்டா எத்தனை கட்சி இருக்குது? அவன் கட்சிக்காரந்தெல்லாம் நல்லா வருதுறான் எங்கள் வாயில. பச்சை பச்சையாக பேசிடுவேன். நான்லாம் எதுக்கும் பயப்பட மாட்டேன். பச்சை பச்சை இது சோசியல் மீடியாவாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும். இந்த பேட்டி எடுக்கிறானுங்களே, அந்த பேட்டி எடுக்கிற புறம்போக்கு பசங்களுக்கு கூட அறிவு இருக்காது. ஏண்டா விஜய் எங்கே போகிறாரு, எங்கே வராரு? விஜய் சூத்து பின்னாடியே போய் வேலை வெட்டி இல்லை. உங்களுக்கெல்லாம் குடும்பம் இருக்கா? இல்லை குடும்பத்தை நடத்துகிறீங்களா? இல்லை பொண்டாட்டியை வச்சு வேலை செய்கிறீங்களா? இல்லை பிள்ளைங்களை வச்சு அதுங்களுக்கு நல்ல அறிவு சொல்லி தரீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. விஜய் சூத்து பின்னாடியே சுற்றணும். விஜய் எங்கே போகிறாரு, எங்கே வராரு, எங்கே போகிறாரு, யார்கிட்ட பேசுகிறாரு, என்ன பண்ணுறாரு, ஏது பண்ணுறாரு, உட்காடுறாரா, ஏந்துக்கிறாரா, படுக்கிறாரா, குந்துறாரா, குனிகிறாரா, அதுவே விஜய்லேயே பிடிச்சி ஊங்குறத விட்டுட்டு எத்தனையோ கட்சி இருக்குது. அத்தனை கட்சியும் பிடிச்சின்னு ஊங்குங்க. புரியுதா? விஜய் இது ஒண்டி தான் பயம் உங்களுக்கு. எப்படி விஜய் எங்கே ஜெயிச்சு உக்காஞ்சிட போகிறாருன்னு. சீமா ஒரு பக்கம். நாங்கள்லாம் என்ன கேட்குறோன்னா, நீங்கள் எலும்பு துண்டை வாங்கிக்கின்னு குலைக்கிறீங்க, ஒழுங்காக குலைஞ்சிட்டு போங்க. புரியுதா? நாங்கள் எங்கே பணம் வாங்கணும், நாங்கள் எங்கே பணம் வாங்கணும், நீ நெருப்பின்றிய. அப்போ விஜய் மேலே எவ்வளோ குற்றச்சாட்டை வைக்கிறீங்க? எதனா ஒன்று நெருப்பி அவன் முன்னாடி பிள்ளைய விட்டுட்டான், அப்பா அம்மாவை விட்டுட்டான், அந்த பொண்ணை போய் திரிசா கூட போகிறான். யார் கூட வேணால் போட்டோம். நீங்களாம் யோகி சிகாமணியா? நீங்களே 420. எப்படி 420? யார்? சாட்டை முருகன், அப்புறம் சீமான், அப்புறம் அந்த சவுண்டு சரோஜா, அப்புறம் அந்த ஜூலி நாயி, அதுக்கப்புறம் இன்னொரு பச்சோந்தி இருக்கா பாரு, வைஷ்ணவி, அந்த புறம்போக்கு, அப்புறம் 2 எச்சு சோறுங்க, கண்ணாடி போட்டு பேசும், அந்த 2 எச்சு சோறு. அதுக்கப்புறம் புதுசாக முளைச்சவங்க யாருன்னா இவர் யாரை சொல்கிறது, செல்லம், ஐ லவ் யூ செல்லம்னு இருப்பார் அவர். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் டிங்கிஸ், யார்? சத்யராஜ் அவர். இந்த வேலையெல்லாம் உங்கள் எலும்பு துண்டை வாங்கின்னு சாப்பிட்றவங்க ஒழுங்காக சாப்பிட்டுன்னு போங்க. விஜய் சூத்தி பின்னாடியே போய் தெரிஞ்சுக்கின்னு விஜய் ஜெயித்தாலும் தோற்றாலும் வெற்றி எங்களுக்கே தான். விசில் தான், டிவிக்கே தான், விஜய் தான். ஜெயித்தாலும் தோற்றாலும் வெற்றி எங்களுக்கு. எப்போவே உக்காஞ்சாச்சு சிஎம் பதவியில். விஜய் 4ஆம் தேதி தான் உட்கார போகிறதில்ல, எப்போவே சிஎம் பதவியில் உக்காஞ்சாச்சு. ஓகேவா? தெளிவாக ஆயிட்டாங்க மக்களெல்லாம் இங்கேயும் நீங்கள் ஏமாற்றவே முடியாது. மக்கள்லாம் நீங்கள் காட்டுற படத்தெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. பார்க்காதெல்லாம் யாரும் இல்லை. ஓகேவா? சுத்த மூடிக்கின்னு கம்முன்னு இருந்திருக்கும். 4ஆம் தேதி, நாளைக்கு 1. ஓகே, நாளைக்கு 1ன்னா இன்னும் 3 நாள் இருக்குது. ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ, சிங்கம் சிங்களாக தான் வரும், பன்னி தான் கூட்டமாக வரும். ஓகேவா? 4ஆம் தேதி மீட் பண்ணலாம். சிங்கமா இல்லை பன்னியா, பீஸ் தின்ற பன்னியான்னு. ஓகே, குட் பை.